ஜூலை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாள். அனுர கோஹோம் என்கிறார் உக்கோவியா எனப்படக்கூடிய நபர். எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களுக்கு இப்போது நல்லாவே வருத்தமா இருக்கு என்று பொருள்படக்கூடிய தங் ஹொந்தட்டம அமாருய் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச $5 மில்லியன் லஞ்சம் எடுத்ததாக புதிய பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றும் சமூக ஊடகங்களில் இப்போது ஒரு சுற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒவ்வொன்றையும் நாம் இன்று விவரமாக பார்க்கலாம். இந்த யூடியூப் சேனலுக்கு புதியவர் என்றால் மறந்து விடாதீர்கள், சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். அதுபோல எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலும் இருக்கிறது. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொண்டால் எமது ஒவ்வொரு பதிவுக்குமான லிங்க் உங்களுடைய மொபைலில் வந்து சேரும். கொழும்பு காலி வீதியில் அமைந்துள்ள இராணுவ தலைமையகத்துக்கு சொந்தமாக இருந்த காணியை தெரியாதவர்கள் யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை. சரியாக கோல்ஃபேஸுக்கு நேரே அமைந்திருக்கும். உங்களுக்கு புரியும்படி சொன்னால், இன்று ஷங்க்ரிலா ஹோட்டல் அமைந்திருக்கக்கூடிய இடம். இராணுவ தலைமையகத்துக்கு சொந்தமாக இருந்த இந்த காணியை ஷங்க்ரிலா ஹோட்டல் வலையமைப்புக்கு விற்பனை செய்யும் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உட்பட சிலர் $5 மில்லியன் அதாவது அந்த கால மதிப்பில் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை லஞ்சமாக பெற்றிருப்பதாக மீமெசோ டிவி எனப்படும் ஒரு புலனாய்வு யூடியூப் சேனல் அம்பலப்படுத்தி இருக்கிறது. சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய டிபிஎல் இன்டர் நிறுவனத்தின் உரிமையாளரான சிதம்பரம் என்பவர் 2015ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு வழங்கியதாக கூறப்படும் சத்தியப்பிரமாண அறிக்கையின் அடிப்படையில் அன்று ராஜபக்ச குடும்பத்தின் மிக முக்கிய நபராக இருந்த சச்சிந்தவாஸ் குணவர்தன இது தொடர்பாக சாட்சியம் அளிக்க அழைக்கப்பட்டதாகவும், அப்போது சாட்சியம் அளித்த சச்சிந்தவாஸ் குணவர்தன அப்படி பெறப்பட்ட லஞ்ச பணம் ராஜபக்ச குடும்பத்தின் 2 மகன்களால் தங்கல்ல பகுதியில் உள்ள தங்கல்ல பே என்ற ஹோட்டலில் வாங்குவதற்கும் சிஎஸ்என் ஊடக வலையமைப்புக்கும் முதலீடு செய்யப்பட்டதாக தெரிவித்திருந்தார் என்று அப்போது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. மேலும் அன்று இந்த பணம் சிங்கப்பூரில் இருந்து இலங்கைக்கு பிரபல தனியார் நிதி நிறுவனம் ஒன்றின் மூலம் பணச்செலவை எனப்படும் மணி லாண்டரிங் வழியாக வந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. சிங்கப்பூர் தொழிலதிபர் சிதம்பரம் வழங்கியிருப்பது சத்திய பிரமாணம், வாக்குமூலத்தை விட பவர்ஃபுல்லான ஒன்று. அவர் சத்திய பிரமாணத்தை நிதி குற்ற விசாரணை பிரிவின் தலைவர் ரவி வைத்தியலங்கார மற்றும் மூத்த அதிகாரிகள் முன்னிலையில் சிங்கப்பூரில் வைத்துத்தான் வழங்கியிருக்கிறார். அதாவது சிதம்பரம் நாட்டுக்கு வரவில்லை, FCIDக்கு சிங்கப்பூரில் சத்திய பிரமாணம் வழங்கியிருக்கிறார். ஷானி அபேசேகர தரப்பு அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தை பிரான்சில் பெற்றது போல ஒன்று இது. சரி, அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்ட CID இன்று பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கிறது. ஈஸ்டர் விசாரணைகள் துரிதப்பட்டிருக்கின்றன. ஆனால் அன்று சிங்கப்பூரில் அப்படி ஒரு சத்திய பிரமாணத்தையே பெற்றுக்கொண்டு வந்த போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவு செய்தது என்ன? 11 ஆண்டுகளாய் தூங்கிய ஃபைலுக்கு பின்னால் இருந்த கதைதான் என்ன என்ற கேள்விகளுக்குத்தான் இன்றைக்கும் பதில் கிடைக்கப் போவதில்லை. இப்போது இந்த விவகாரத்தை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு முதலிலிருந்து விசாரணை செய்ய போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சரி, அடுத்ததாக பாருங்கள். இலங்கையில் பாட்காஸ்ட் ஜனாதிபதி சம்பிக்க ரணவக்க தரப்பு கொழும்பில் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய பெயர் பலரையும் வியப்பிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தி இருக்கிறது. இப்போது சரியான வருத்தம் என்று பொருள்படும் டன்னாங் ஹொந்தட்டம அமாருய். யாராவது ஒரு போராட்டத்துக்கு இப்படியெல்லாம் அவசகுணமாக பெயர் வைப்பார்களா என்றுதான் தெரியவில்லை. அதுவும் ஜனாதிபதி AKD கோஹோம் என்ற ஆர்ப்பாட்டத்துக்கு இப்ப நல்லா வருத்தம் என்று சீனி வியாதி வருத்தக்காரர் சொல்வது மாதிரியா பெயர் வைப்பார்கள்? ஆனால் இவர்கள் அப்படித்தான் பெயர் வைத்திருக்கிறார்கள். சம்பிகவின் வெல்லும் தெற்கு என்ற அமைப்பில் இருக்கிறார்கள் ஷிரால் லாக்திலக்க, மைத்ரி குணரத்ன போன்ற முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள். இவர்களுடைய கதையோ அதைவிட சுவாரஸ்யமான கதை. இருவரும் ரணிலோடு ஒரு காலத்தில் முட்டி மோதிவிட்டு களைப்படைந்து வெளியேறியவர்கள் அல்லது ரணிலால் வெளியேற்றப்பட்டவர்கள். சஜித் பிரேமதாசவால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்றும் அவரை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக்கினால் நாடு சுபீட்சம் பெறும் என்றும் பலவிதமான கதையாய் அளந்து விட்டவர்கள். தன்னுடைய தலைமைத்துவத்துக்கு நெருக்கடி ஏற்படுவதை உணர்ந்த ரணில் இவர்கள் இருவரையும் செயற்குழுவிலிருந்தும் கட்சியிலிருந்தும் துரத்தி அப்புறப்படுத்தினார். இன்று இவர்கள் சம்பிக்கவின் ஆஸ்தான மதிவியூகிகளாக மாறியிருக்கிறார்கள். சட்டத்தண்ணி ஷிரால் லக்திலக்க ஃபேஸ்புக் முழுக்க இப்ப நல்லா வருத்தம் என்கிறார். மைத்ரி குணரத்ன பொரலையில் ஆர்ப்பாட்டம் செய்கிறார். நாம் எல்லோரும் ஒன்றாக இயங்க வேண்டும் என்கிறார்.
பாட்காஸ்ட் ஜனாதிபதி சம்பிக்க ரணவக்க இன்னும் அந்த நிலைமைக்கு இறங்கி வரவில்லை. ஆனால் அவர் ஜிஎல் பீரிஸ், நிமால் சிறிபாலடி சில்வா என்று சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தை பார்க்கும்போது சம்பிக்க விதவிதமான பேர்வழிகளை சேர்த்துக்கொண்டு ஒரு அரசியல் கட்சியையோ அல்லது கூட்டணி ஒன்றையோ அமைப்பார் என்றுதான் தெரிகிறது. ஏனென்றால் அவருடைய கனவு சாதாரணமான ஒன்று அல்ல, அது ஒரு பெரிய கனவு. அது ஒரு நாள் இலங்கை ஜனாதிபதியாவது என்பதுதான். இந்த கூட்டில் பலர் இணையக்கூடும். போராட்டத்தின் பெயரே இப்போ நல்லா வருத்தம் தானே. இன்று முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நீதிமன்றமும் சிஐடியுமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லாவிட்டால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் சொகுசு சௌந்தரியங்களுடன் வாழ்ந்த ஆத்மாக்கள் அவர்கள். ஊரில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் பொறுப்பதிகாரியாக யார் இருக்க வேண்டும் என்பதில் தொடங்கி அரச நிறுவனங்களின் தலைவர்களாய் யார் இருக்க வேண்டும் என்பது வரை தீர்மானித்தவர்கள் அவர்கள். இன்று ஒரு மரண வீட்டில் கூட தங்களை யாரும் மதிப்பதில்லை என்று சொல்லியிருந்தார் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ. ஆக இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்ததும் இப்போது நல்லா வருத்தம் என்று போராட்டத்துக்கு பெயர் வைத்ததும் நியாயமான ஒன்றாகத்தான் நமக்கு புலனாகிறது. உங்களுக்கு எப்படி புலனாகிறது? இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய பெயர் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மறக்காமல் காமெண்ட்ஸில் இந்த பதிவை முழுமையாக பார்த்துவிட்டு சொல்லுங்கள். இவர்கள் எடுத்த உடனேயே இப்போது நல்லா வருத்தம் என்று பெயர் வைக்கவில்லை. ஒரு வண்ணாத்தி பூச்சியின் செயல்முறையை ஒத்தது அது. முட்டையாக, கம்பளி பூச்சாக, கூட்டு புழுவாக நிலை மாறி கடைசியில் வண்ணாத்தியாக உருப்பெறும் பொறிமுறை போன்றது இவர்களுடைய இந்த முறை. முதலில் முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள். இன்னும் 6 மாதம்தான் இவர்களுடைய ஆயுட்காலம் என்று சொல்லி ஆரம்பமானது. பிறகு இவர்களுக்கு அனுபவம் இல்லை, இதற்கு முதல் இவர்கள் ஆட்சி செய்ததில்லை என்றார்கள். 1 வருடமானது. பிறகு ட்ரம்ப் வரி விதிக்கப் போகிறார், அத்தோடு படுத்து விடுவார்கள், நாம் அவர்களை இழுப்பாமலேயே ஆட்சி செய்யலாம் என்றார்கள். செப்டம்பரில் முடிந்துவிடும் என்றார்கள், டிசம்பரில் முடிந்துவிடும் என்றார்கள். சர்வதேச நாணய நிதியம் என்ன பேசுகிறது என்று இவர்களுக்கு புரியாது, நமக்குத்தான் ஆங்கிலம் தெரியும். இவர்கள் ஆங்கில வகுப்பில் உட்காரும் கடைசி பெஞ்ச் மாணவனாக திருவென்று முழித்துக் கொண்டிருப்பார்கள். நாடு விழுந்துவிடும் என்றார்கள். சர்வதேசத்தினுடைய ஒத்துழைப்பு கிடைக்காது, சர்வதேசத்தினுடைய அத்தனை நட்பும் நமக்குத்தான் இருக்கிறது என்றார்கள். இந்த ஒவ்வொன்றையும் சமாளித்து தத்தி தவழ்ந்தபடி முன்னேறி கொண்டு விசாரணைகளிலும் எந்தவித சமரசமும் செய்யாமல் நடந்து கொண்டிருந்த போது தித்வா புயல் வந்தது. சரி, இனி நமது ராஜாங்கம் தான் என்று நினைத்தார்கள். அதுவும் முடியவில்லை. அப்போது இவர்கள் கக்கும என்ற பொருள்படக்கூடிய, கவலை என்று தமிழில் பொருள்படக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை தொடங்கினார்கள். அதுவும் பாருங்கள், ஒரு நெகட்டிவான ஒன்று. இப்படியெல்லாம் அவசகுணமாக பெயர் வைக்கவே கூடாது என்பார்கள். அப்படி வைத்தால் அவை வெற்றிகரமாக ஓடாது. கக்குமவுக்கு நடந்தது என்னவென்று தெரியவில்லை. தித்வாவையும் சமாளித்து எழுந்து நிற்க பார்த்தால் உலக அசுரன் ட்ரம்ப் அத்தனை சீக்கிரம் நம்மை விடுவாரா? அவரும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாகவும் சேர்ந்து எதற்கென்றே தெரியாத ஒரு யுத்தத்தை ஈரான் மீது தொடுத்தார்கள். கடைசியில் ஹோமூஸ் நீரிணையும் மூடப்பட்டு எரிபொருள் விலை எகிரி உலகம் எங்குமே பணவீக்கம் அதிகரித்து பெரும் பிரளயம் சூழ்ந்தபோது ட்ரம்ப் யுத்தத்தை நிறுத்தி இஸ்ரேல் பிரதமரையும் கடிந்து கொண்டு ஈரானின் பொருளாதார தடைகளை எல்லாம் படிப்படியாக நீக்க ஒப்புக்கொண்டார். அதாவது சுரேஷ் சலே செய்த உண்ணாவிரதம் மாதிரி எந்தவித அர்த்தமும் இல்லாத ஒன்றாக ட்ரம்பின் இந்த யுத்தம் அமைந்தது. இந்த அமளி துமளிகளால் எமது பொருளாதாரமும் கடுமையாக அசைவுக்குட்பட்டது. எரிபொருள் விலைகள் கடந்த வாரம் குறைக்கப்பட்டாலும் பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் அமெரிக்க யுத்தம் தொடங்குவதற்கு முன்னரான காலப்பகுதியுடன் ஒப்பிடும்போது இன்னமும் 40% அதிகம். இலங்கை தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது என்ற பதட்டத்தில் அதிகமான எரிபொருளை இறக்குமதி செய்திருக்கிறது. கண்டிப்பாக எரிபொருள் விலைகள் குறைய வேண்டும், அதில் எந்த சமரசமும் இல்லை. ஆனால் இதற்கு ஒரு அட்டகாசமான தலைப்புகளுடன் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியான ஆர்ப்பாட்டங்களை நடத்தாமல் இப்போது நல்லா வருத்தம் என்றா பெயர் வைப்பது. இப்போது நல்லா வருத்தம், அனுர கோ ஹோம் என்று கூப்பாடு போட்டவர்கள் எல்லாம் கடைசியில் வீடு சென்று விட்டார்கள். உண்மையில் இந்த சிறுபிள்ளைத்தனமான ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் பார்க்கும்போது இவர்களின் கற்பனை வறண்டு போய்விட்டதா என்ற பரிதாபமே மிஞ்சுகிறது. பொருத்தமான ஒரு தலைப்பை வைக்க தெரியவில்லை, என்ன பேசுவது என்று தெரியவில்லை. கடைசியில் 15 பேருக்கு மேல் சேர்வதும் இல்லை. கோட்டா கோஹோம் என்ற ஒன்று இப்படியெல்லாம் அரசியல்வாதிகள் ஒன்று கூடி அன்று ஏற்படுத்திய ஒன்று அல்ல. கோட்டா கோஹோம் ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பமாவதற்கு முன்னர், அதாவது கோல்ஃபேஸில் மக்கள் கிளர்ச்சி செய்ய முன்னர் நமது நாடு எப்படி இருந்தது என்று இவர்களுக்கு இப்போது மறந்துவிட்டது போல. 14 மணி நேரம் மின்வெட்டுத்தான் இந்த ஆர்ப்பாட்டங்களினுடைய தலையாய காரணம். இதனால் உயர் மத்திய வர்க்கமும் செல்வந்தர்களும் தான் முதலில் வீதிக்கு வந்தார்கள். அவர்கள்தான் மொரட்டுவ, கல்கிஸ்ஸ, கொள்ளுப்பிட்டிய, பொரல்ல, பத்திரமுல்லை என்று கொழும்பின் கேந்திர முக்கியத்துவம் மிகு இடங்களில் மெழுகுத்திரை ஒன்றை ஏந்தியவாறு
ஒன்று சேர்ந்து அமைதி வழி எதிர்ப்பை வெளிப்படுத்த தொடங்கினார்கள். இப்படி எதிர்ப்பு சேர சேர மக்கள் படிப்படியாக தமது அச்சங்களை தூக்கி போட்டுவிட்டு வீதியில் இறங்கினார்கள். டாலர் கையிருப்பு மொத்தமாக தேய்ந்து போயிருந்தது. எரிபொருள் நிரப்பிய கப்பல்கள் துறைமுகத்துக்கு அருகே வந்து நின்றிருந்தன. ஆனால் அவற்றை வாங்குவதற்கு நம்மிடம் டாலர் இல்லை. சிங்கள பௌத்த ராஜ்யத்தின் மீட்பர் என்ற அவதாரம் எடுத்திருந்த கோட்டாபயவும் அவருடைய 3/2 பெரும்பான்மை அரசும் மக்கள் மத்தியில் தலை காட்டாமல் ஒளிந்து கொண்டார்கள். பெட்ரோல் கருப்பு சந்தையில் 2000, 3000 என்று விற்பனையானது. கேஸ் சிலிண்டர் ஒன்றை வாங்குவது வாழ்நாள் சாதனை போல ஆனது. பால்மாவை காண்பது என்பது பெரும் பாக்கியமாகி போனது. இப்படி அன்று ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சிதான் மக்களை வீதியில் இறங்க வைத்தது. எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாமல் சுயாதீனமாக வீதியில் இறங்கிய மக்கள் வெள்ளம்தான் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை ராஜினாமா செய்ய வைத்து திருவோணமலை கடற்படை முகாமுக்குள் முடக்கியது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை நாட்டை விட்டே துரத்தி மாலைதீவு, சிங்கப்பூர் என்று ஓட வைத்தது. இப்படித்தான் இந்த அரகல எனப்படக்கூடிய கோட்டா கோஹோமின் சுருக்கம் அமைகிறது. ஆனால் இப்போது நடப்பது என்ன? உக்கோவியா என்று சொல்லப்படக்கூடிய, யார் எங்கே ஆர்ப்பாட்டம் செய்தாலும் கூலிக்கு வந்து சேர்ந்து கொள்ளக்கூடிய நபரை வைத்துக்கொண்டு இப்போது நல்லா வருத்தம். அனுர கோஹோம் என்றால் அதை போன்ற ஒரு நகைச்சுவை வேறெங்கே இருக்க முடியும்? உக்கோவியா என்று சொல்லப்படக்கூடியவர், இந்த நபருக்கு கட்சியோ ஆட்களோ பிரச்சனையோ எதுவும் முக்கியமில்லை. அவர் ஒரு ஆர்ப்பாட்ட பேக்கேஜ் என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய தொழில் யாராவது அரசுக்கு விரோதமாக ஆர்ப்பாட்டம் செய்தால் அங்கே போய் ஆஜராகி கத்திவிட்டு வருவதுதான். விவசாயிகள், மீனவர்கள், ஆசிரியர்கள் என்றெல்லாம் அவர் பேதம் பார்ப்பதில்லை. அனைத்திலும் அவர் இருப்பார். சுரேஷ் சலைவை விடுவிக்க கூறக்கூடிய கோஷ்டியிலும் இருப்பார். ரணிலை கைது செய்தாலும் வருவார். நாமலை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைக்கு அழைத்தாலும் வருவார். புரிகிறதா? உக்கோவியா என்பவர் ஒரு நடமாடும் ஆர்ப்பாட்ட பேக்கேஜ். இப்படியான கோமாளிகளை வைத்துக்கொண்டு அனுர கோஹோம் என்று சொல்லும் பாட்டலி சம்பிக்க ரணவக்க மொரட்டுவ யூனிவர்சிட்டியில் அப்படி எதை படித்து பொறியியலாளராக பட்டதாரியானார் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பக்கம் விசாரணைகள் ஒவ்வொருவரினது வாசல் கதவையும் தட்டி கொண்டிருக்கின்றன. மற்ற பக்கம் இலங்கை உயர் மத்திய பொருளாதார நாடு என்று 2019க்கு பிறகு உலக வங்கியால் அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நெருக்கடி நிலைமையிலும் இலங்கை பெருமளவில் சேதாரம் எதுவும் ஏற்படாமல் மிக திறமையாக பொருளாதார நிலைமையை கையாண்டது என்று புகழாரம் சூட்டுகிறது IMF. ஆகவே உக்கோவியா மற்றும் பொட்காஸ்ட் ஜனாதிபதி தரப்புகள் எல்லாம் இப்போது ஒன்று சேர்ந்து தமது போராட்ட வியூகங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றே சொல்ல வேண்டியிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் முதல் ஒரு காத்திரமான ஆர்ப்பாட்டம் ஒன்றை அரசுக்கு எதிராக செய்யும் போது உக்கோவியாவை எடுப்பதா இல்லையா என்ற முதல் முடிவை ஆலோசித்து எடுக்க வேண்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.